ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நம்மளோட செகண்ட் கிளாஸில் இருக்கோம். இந்த கிளாஸில் வந்து நாம் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். முதலாவது வந்து நம்மளோட எம்ப்ராய்டிங்க்கு பேசிக்கான ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ரன்னிங் ஸ்டிச். போன ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம ஃப்ரேமில் எப்படி வந்து ஃபெப்ரிக்கை வைக்கிறது, ஃபெப்ரிக் எப்படி இருக்காமல் நம்ம வைக்கிறது, அப்புறம் வந்து நீடில் த்ரெட் எப்படி போடுறதுங்கிறதெல்லாம் சொல்லி தந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக்காக ஸ்டிச்சஸை பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னது போல் இந்த த்ரெட்டை வந்து 6 நூலாக போட்டும் தைக்க முடியும், இல்லைன்னா பிரித்து 3 நூலாக போட்டும் தைக்க முடியும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக வேண்டி நான் 6 நூலையுமே போட்டு தைச்சி காட்டுறேன். நம்ம வந்து த்ரெட்டை வந்து போட்டு த்ரெட்டில் வந்து ஒரு பக்கத்துக்கு மட்டும் சின்ன சுருள் முடிச்சொண்டு போடணும். அப்படி போட்டால் நமக்கு தைக்கிற நேரம் என்ன சரி ப்ளே ஆகிடுச்சின்னு சொன்னால் அதை பிரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நாம் ரன்னிங் ஸ்டிச் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் வந்து ஃப்ரேமுக்கு கீழால் நம்ம நீடில் வந்து மேலே எடுத்து நாம் வந்து ஒரு சின்ன அளவில் வந்து நீடில் திருப்பி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி திருப்பி குத்தி உள்ளே இழுக்கணும். அப்புறம் வந்து நம்ம எந்த அளவு அந்த த்ரெட்டை வச்சு தைச்சோமோ அதே அளவு கேப்பில் வந்து திரும்பவும் நீடில் மேலே எடுத்து திரும்பவும் அதே போல் நீடில் உள்ளே குத்தி தைக்கணும். அந்த நம்மளுடைய நூல் த்ரெட் வந்து எந்த அளவுக்கு தைப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கும் இடைவெளியும் வந்திருக்கும். அப்போ நமக்கு அது நீட்டாக கிடைக்கும். நான் சொல்கிறத விட இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து எப்படி தைப்படுது, நீடில் வந்து எப்படி போட்டு எப்படி வெளியே எடுத்து எந்த அளவில் த்ரெட்டுக்கும் அந்த கெப்புக்கும் இடையிலான இடைவெளி எப்படி வருதுங்கிறது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறத விட வீடியோ பார்க்குற நேரம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஏற்கனவே வந்து டார்க்கான ஃபெப்ரிக்கில் டார்க்கான த்ரெட் போட்டு யூஸ் பண்ணதாலே உங்களுக்கு ஒரு வேளை புரிய கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து லைட்டான ஃபெப்ரிக் துணி ஒன்றுல உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபெப்ரிக்கை எப்படி வந்து ஃப்ரேமில் போடுறேன் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நாம் ஃப்ரேமில் வந்து எப்படி துணியை போடுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து நாம் ரன்னிங் ஸ்டிச் தைக்கிற முறையை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நாம் வந்து ரன்னிங் ஸ்டிச் தைக்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு நாம் என்ன தையல் தைக்க போகிறோங்கிறத பேரை எழுதிக்குவோம். அதுக்கப்புறமா வந்து ரூலரால் 2 கோடு போட்டுக்குவோம். அந்த கோடு போடுறது வந்து நம்மளோட தையல் வந்து நீட்டாக நேராக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான். ஓகே, இப்போ நாம் வந்து ரன்னிங் ஸ்டிச் தைக்கிறதுக்காக வேண்டி நீடில் வந்து த்ரெட்டை போடுறோம். ஓகே, த்ரெட்டை போட்டு அதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரெட்டில் வந்து ஒரு சைடை மட்டும் வந்து நாம் சின்ன முடிச்சொன்று போடணும். அப்படி போட்டால் நம்ம தைக்கிற நேரம் சில நேரம் பிழையாயிடுச்சுன்னா கூட அதை வந்து ஈஸியாக நமக்கு பிரிக்க முடியுமா இருக்கும். ஓகே, இப்போ நாம் வந்து வீடியோவில் பார்க்குற மாதிரி பேக் சைடில் இருந்து ஃப்ரேமில் பேக் சைடில் இருந்து நீடில் வெளியே எடுத்து ஒரு சின்ன சைஸில் வந்து திரும்ப நீடில் உள்ள குத்தி அதே சைஸில் அதே இடைவெளியை விட்டு திரும்ப அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி தைக்கணும். ஓகே, இப்போ நாம் ரன்னிங் ஸ்டிக் தைச்சி முடிச்சிட்டோம். இதோட பேக் சைடு வந்து இப்படித்தான் இருக்கும். இதில் வந்து நம்ம எப்படி முடிச்சு போடணும்னு சொன்னால், நம்ம தைச்சி முடிச்சோம் தானே லாஸ்ட்டாக தைச்சி முடிச்ச த்ரெட்டில் வந்து நீடில் குத்தி சின்னதாக ஒரு துண்டில் வந்து நாம் நீடில் இழுத்தெடுக்கணும். அதில் வந்து சின்ன ரவுண்டாக வந்து த்ரெட் வந்து நமக்கு ஒரு த்ரெட் வந்து இன்னைக்கு தோணும். அந்த த்ரெட்டில் வந்து திரும்ப நீடில் குத்தி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம முடிச்சு போட்டோம்னா பின் சைடு வந்து பேக் சைடு வந்து நீட்டாகவும் இருக்கும், அதோட வந்து முடிச்சு வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு 6 நூலையும் சேர்த்து தான் உங்களுக்கு தைச்சி காட்டுவேன். இப்போ வந்து அந்த 6 நூலை வந்து 3 பிரித்து 3 நூலில் வந்து உங்களுக்கு இந்த ரன்னிங் ஸ்டிச்சை போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ நீங்கள் 3 நூல் போட்டு ரன்னிங் ஸ்டிச் தைக்கிற முறையை பார்த்துட்டு இருக்கீங்க. 6 நூல் போட்டு ரன்னிங் ஸ்டிச் தைக்கும் போது அது வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும். 3 நூல் போட்டு தைக்கும் போதும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டார்க் வந்து திக்னஸ் வந்து குறைவாக தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பேக் சைடில் வந்து எப்படி வந்து முடிச்சு போடுறதுன்னு உங்களுக்கு பார்க்க முடியும். ஓகே, இனி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டிச்சில் பார்ப்போம்.